ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்கக்கூடிய கேதர் ஜாதவ் பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேதர் ஜாதவ் வந்து இந்திய அணிக்கு வந்து தேவை. அவர் வந்து நெருக்கடியை சமாளித்து சூப்பராக விளையாடுறாரு. அதனால வந்து கேதர் ஜாதவா 5வது இடத்துல களம் இருக்குங்க. தோனியை வந்து 4வது இடத்துல வந்து களம் இருக்குங்க அப்படின்னு சௌரவ் கங்குலி கூட வந்து அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கேதர் ஜாதவுக்கும் இந்திய அணிக்கும் வந்து ஒரு சூப்பரான சம்பவம் வந்து ஒத்து போகுது. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது வந்து கேதர் ஜாதவ் வந்து கடைசியாக வந்து 16 ஒரு நாள் போட்டியில் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. கேதர் ஜாதவ் அணியில இடம் பிடிச்ச 16 ஒரு நாள் போட்டியில இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டி வந்து டிரால முடிஞ்சிருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி வந்து டிரா ஆச்சு. அதனால வந்து கேதர் ஜாதவுக்கும் இந்திய அணிக்கும் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து ஒத்து போயிருக்கு. சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி இந்த லக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல தான் வந்து கேதர் ஜாதவுக்கு வந்து காயம் ஏற்பட்டு ஐபிஎல் போட்டியின் பொழுது வந்து அவர் வந்து விளையாட முடியல. அதன் பிறகு காயத்துல இருந்து மீண்டு வந்து திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. தோனிக்கு வந்து சூப்பரா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து அசத்திட்டு இருக்காரு. தோனி இல்லாத போட்டிகளையும் பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக், அம்பத்தி ராயுடு இவங்க கூட எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அபாரமா வந்து கேதர் ஜாதவ் வந்து விளையாண்டுகிட்டு இருந்து வராரு. பேட்டிங்ல வந்து இந்திய அணிக்கு வந்து கை கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து பவுலிங்லையும் பாத்தீங்க அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலையில இந்திய அணிக்கு வந்து கை கொடுத்துட்டு வராரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில கேதர் ஜாதவ் வந்து தனக்கான இடத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. இந்தியாவில் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா மற்றும் கேதர் ஜாதவ் இந்த 3 பேர் வந்து இப்போ வந்து போட்டியில இருக்காங்க. இந்த 3 பேர்ல வந்து யாராச்சும் 2 பேரை தான் வந்து கண்டிப்பா தேர்வு செய்வாங்க. எந்த 2 பேரை தேர்வு செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.